பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய எண்ணெயின் அன்பிற்கு உரியவர்களே, இன்று செப்டம்பர் மாதம் 23ஆம் நாள் புனித குரு பியோவின் திருவிழா. விண்ணகத்திற்கு சென்ற நன்னாள் இந்நாள். இவர் வாழும் பொழுதே புனிதர் என்ற நிலைக்கு போற்றப்பட்டவர். நம் தேசத்தின் அன்னை தெரேசா போன்று பெருமைக்குரியவர். இவர் தன் வாழ்வில் ஜெபத்தில் அதிக அக்கறை கொண்டவர். இன்னும் இறை ஆற்றல் பெற்றதால் இறை வாக்கு சொல்லக்கூடிய முன்னரே நடப்பதையும், இன்னும் தங்களுடைய வாழ்வில் தாம் ஒருவேளை பாவ சங்கீர்த்தனம் செய்யும்போது குற்றங்குறைகளை மறைத்தால் கூட அவற்றையெல்லாம் அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடியவர். இப்படி பல இறை ஆற்றல் மூலமாக செயல்பட்டவர். இன்னும் தன்னுடைய வாழ்வில் 25 முறை முழந்தாள் படியிட்டு திருவிவிலியத்தை வாசித்த பெருமைக்குரியவர். இன்னும் தன் வாழ்வில் வருகின்ற அத்துணை பேருடைய வாழ்வையும் செம்மைப்படுத்தி வாழ்ந்தவர். திருத்தந்தை கூட இவரிடம் ஆலோசனை பெற செல்வது உண்டாம். இப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் இன்றைய நாளில் விண்ணகத்திற்கு சென்றவர். இவரிடம் நாம் செபிப்போம். தெய்வமே, இந்த புனிதரை கொடுத்ததற்கு நன்றி சொல்கின்றோம். இவரை போன்று நாங்கள் வாஞ்சையோடு உம்மை அறிந்து கொள்ள, இறை வார்த்தையை வாசிக்க, செபிக்க, இன்னும் அன்னைக்கு பிடித்தமான ஜெபமாலையை நாளும் பொழுதும் குடும்ப ஜெபமாலையாக அதை ஒரு சிறந்த ஒரு கடமையாக ஏற்று ஒவ்வொரு நாளும் இன்னும் பக்தியிலே வளர தெய்வமே எங்களுக்கு வரம் தா. புனித பியோவே, இயேசு ஆண்டவரிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீரா என்று சொல்லி வாஞ்சையோடு நம்மையே நம் குடும்பத்தையே ஒப்புக்கொடுப்போம். அன்னை நம் குடும்பத்திற்காக, நம்முடைய வாழ்வில் நாம் ஏறெடுக்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி காண சுகமான வாழ்வை நம் தெய்வம் கொடுக்க தினம் தினம் பரிந்து பேசி கொண்டிருக்கின்றாள். நம் அன்னைக்கு பிடித்தமான ஜெபத்தை, ஜெபமாலையை நாளும் ஏறெடுக்க ஜெபிப்போம். இத்திருப்பலியானது
திருமதி அடைக்கலம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் உடல் உள்ள சுகம் கிடைக்க வேண்டுமென்றும், மேலும் புனித அடைக்கல் அன்னை இல்லம் ஹசாரிபாக் இல்ல அருள் சகோதரிகளுக்கு இறைவன் இதுவரை செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியறிதலாகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுப்போம். குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ்ந்து புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு வழிநடத்தி செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கின்ற நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து வழிநடத்துகின்ற எமேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுவோருக்கு அந்த நன்மையை செய்ய மறுக்காதே. அடுத்திருப்போர் உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்துக்கொண்டே போய் வா, நாளைக்கு தருகிறேன் என்று சொல்லாதே. அடுத்திருப்பாருக்கு தீங்கிழைக்க திட்டம் தீட்டாதே. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழ்கின்றவர்கள் அல்லவா? ஒருவர் உனக்கு ஒரு தீங்கும் செய்யாதிருக்கும் போது அவரை வீண் வாதத்திற்கு இழுக்காதே. வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாதே. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதே. ஏனெனில் நேர்மையற்றோரை ஆண்டவர் அருவருக்கின்றார். நேர்மையாளரோடு அவர் உறவு கொள்கின்றார். பொல்லாரது வீட்டின் மேல் ஆண்டவரது சாபம் விழும். அவருக்கு அஞ்சி நடப்போரின் உறைவிடங்களில் அவரது ஆசி தங்கும். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள். அறிவிலிகளோ இகழப்படுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இருப்போர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர். உலமாற உண்மை பேசுபவர். தம் நாவினால் புறம் கூறாய், தம் தோழருக்கு தீங்கிழையாய். ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? நீரை தவறி நடப்போரே, இழிவாக கருதுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? ஆண்டவரே உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 16-18 வரை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியதும், எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தில் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதில்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பிற்கினியவர்களே, அன்னையினுடைய ஆலயத்திலே கூடியிருக்கின்ற நம் எல்லாருக்குமே அந்த அன்னையினுடைய அருள் நிறைவாய் கிடைக்கட்டும் என்று சொல்லி ஒருவருக்காக நாம் ஜெபிப்போம். மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் வசிக்கின்ற ஒரு இல்லம். அந்த மாற்றுத்திறன் கொண்ட அந்த குழந்தைகளிலே ஒரு குழந்தைக்கு பார்வை இல்லை. ஒவ்வொரு நாளும் மாலையிலே இந்த குழந்தைகள் எல்லாருமே ஒரு பெரிய இடத்திலே விளையாண்டு கொண்டிருப்பார்கள். இந்த பார்வையற்ற குழந்தை மற்ற பிற குழந்தைகளோடு போய் என்னையும் விளையாட்டிலே சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவான். ஆனால் மற்ற குழந்தைகள் இந்த குழந்தையை பார்த்து, உனக்கு தான் கண்ணு இல்லையே, உனக்கு தான் பார்வை இல்லையே, எதுக்கு வீணா இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்தா இரத்த கோரையாயிரும், அதனால் போய் ஒதுங்கி அமைதியாக உட்காரு என்று சத்தம் ஓடுவார்கள், திட்டுவார்கள், அசிங்கமாக பேசுவார்கள். ஆனால் இந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் போய் கேட்டுக்கொண்டே இருக்குமாம். ஆனால் ஒரு நாளும் இவங்க அனுமதிக்கவே இல்லை. ஒரு நாள் குழந்தைங்க ரொம்ப இரவு நேரத்தில் விளையாட ஆரம்பித்தாங்க. விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. போய்கொண்டே இருந்தது. இரவு நல்லா இருட்டி விட்டது. திடீரென மின் விளக்குகள் எல்லாம் அணைந்து விட்டது. மின் விளக்குகள் எல்லாம் அணைந்த உடனே எல்லா குழந்தைகளுக்கும் அச்சம். அப்படியே அமைதியாக, அப்படியே குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு கீழே அந்த தரையில் உட்கார்ந்துக்கிட்டாங்க. அப்போ ஓரமாக இருந்த அந்த பார்வையற்ற குழந்தை இவங்க மத்தியில் வந்தான். வந்துட்டு, என்ன ஆச்சு, இவ்வளவு நேரம் ஊன்னு கத்திட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டபோது, அட குருட்டு பையில கரண்டு போயிட்டுடா அப்படின்னு ஒருத்தன் சத்தம் போட்டு சொன்னான். அப்படியா, அதானே நான் நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி மற்றவங்கள பார்த்து கேட்டாராம், இப்போ என்ன நேரம், எங்கே போகணும் அப்படின்ட்டு. எங்களுக்கு சாப்பாட்டு நேரம், சாப்பாட்டு அறைக்கு போகணும் அப்படின்னு சொன்னானா. உடனே இந்த பார்வையற்ற தம்பி சொன்னால், நான் இங்கே தான் நிற்கிறேன், எல்லாரும் என்ன செய்யுங்க, என் முதுகை பிடிச்சிக்கிட்டு வரிசையாக நில்லுங்க, நான் உங்களை கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்ட்டு. அப்போ மற்றவங்களாம் இவனுக்கு எப்படிடா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருந்தாலும் ஒவ்வொருத்தராக என்ன செஞ்சாங்க, எந்திரிச்சாங்க, இவன் தோளை பிடிச்சாங்க. ட்ரெயின் மாதிரி அப்படியே எல்லாரையும் இவன் கூட்டிக்கிட்டு போனான். போய் சாப்பாட்டறை வந்த உடனே சொன்னால், சாப்பாட்டறை வந்துடுச்சு, எல்லாரும் போய் உங்கள் இடத்துல போய் உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டு. இவங்க எல்லாரும் போய் உட்கார்ந்தாங்க. மின்விளக்கு எரிய ஆரம்பித்து விட்டது. அப்போ எல்லாரும் அப்பந்தான் உணர்ந்தாங்க, இந்த பார்வையற்ற சகோதரனுக்கு விளக்கு எரிவதும் தெரியாது, விளக்கு அணைந்ததும் தெரியாது. ஆனால் அவனுடைய மனதிலே இருந்த அந்த ஒளி இருக்கிறதே, அது தன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், தன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும், தன்னை எவ்வளவு கேவலமாக நடத்தினாலும், அந்த உள் ஒளியிலே இந்த நல்ல அற்புதமான பார்வையற்ற சகோதரன் மற்ற பிற மாந்தர்களுக்கு, மற்ற பிற குழந்தைகளுக்கு வழிகாட்டினான் என்பது ஒரு நிகழ்வு. அன்பிற்கினியவர்களே, வாழ்விலே நாம் எல்லாருமே நம்முடைய நல்ல செயல்களின் வழியாக விண்ணக தந்தையை மாட்சிமைப்படுத்தவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி நாம் எல்லாருமே விண்ணக தந்தைக்கு நாம் உரியவர்களாக வாழ்ந்து விண்ணக தந்தையை நம்முடைய நல்ல செயல்களால் நாம் மாட்சிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஒளி, உள் ஒளி அணையாது பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. இதைத்தான் இன்ற நாளினுடைய நற்செய்தி நம் ஒவ்வொருவருக்குமே சொல்லுகிறது. நானே உலகினுடைய ஒளி என்று சொன்னார். அந்த ஒளியைத்தான் நாம் எல்லாருமே திருமுழுக்கிலே நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலே எரிய விட்டோம். அந்த ஒளி இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கின்றதா அல்லது அணைந்து போனதா கேட்டு பார்க்கத்தான் நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒளி எவ்வளவு முக்கியமானது என்பதை கடலில் மீன் பிடிக்க போகிறாங்கள, அவங்ககிட்ட கேட்டு பார்த்தா தெரியும். ஏன்னா ஆழ்கடலுக்கு போனவர்கள் கரை ஒதுங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவங்க பார்க்கக்கூடிய ஒரே ஒரு என்னது, அந்த லேம்பு எரியுதா அப்படிங்கிறத தான் பார்ப்பாங்க. அப்போ எங்கிருந்து ஒளி வருகிறது என்பதை அவர்கள் பார்த்த பின்னர் அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்தே கரையை சேருவார்கள். ஆக ஒளி எவ்வளவு முக்கியமானது என்பதை
இந்த ஆழ்கடலிலே சென்று மீன்பிடிக்கின்ற அந்த மனிதர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்கள் உணர்ந்து அறிவார்கள் என்பதுதான் உண்மை. எனவே அவர்களுக்கு அது மிக முக்கியமான ஒன்று. அதே போலத்தான் வாழ்விலே பயணிக்கின்ற நாம் எல்லாருமே ஒரு நல்ல அற்புதமான கலங்கரை விளக்காக இருந்து மற்ற பிற மாந்தர்களை ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர்க்கின்ற பயனுள்ள ஒரு நல்ல வாழ்க்கையை வாழவே நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அழகாக சொல்லுவார், உலகிலே ஒளி வீசுகின்ற ஒளி தீபங்களாக சுடர்களாக நீங்கள் திகழுங்கள் என்று கூறுவார். வந்திருக்கின்ற நாம் எல்லாருமே நம்மையே கேட்டு பார்ப்போம். அணைந்த விளக்காக நாம் இருந்தோம் என்று சொன்னால் வாழ்வதினுடைய அர்த்தம் அல்ல, அது அல்ல வாழ்க்கை. மாறாக ஒளி வீசுகின்ற சுடர் தீபங்களாக நாம் ஒவ்வொருவருமே இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து ஒளிர்ந்து மற்ற பிற மக்களுக்கு நாம் வழிகாட்டிகளாக இருந்து வாழ்வதுதான் சிறப்பு. தாவீதரசர் தன்னுடைய திருப்பாடல் 119 அழகாக சொல்லுவார், இறைவா உம் வாக்கே என் வாழ்வுக்கு என் வாழ்வினுடைய பாதைக்கு ஒளி விளக்காக இருக்கிறது என்று சொல்லி நாம் எல்லாருமே பயணிக்கின்ற இந்த செப்டம்பர் மாதம் விவிலிய மாதம். இந்த விவிலிய மாதத்திலே கடவுளினுடைய வார்த்தையை அதிகமாக உள்வாங்கி அந்த வார்த்தையினுடைய ஒளியிலே நாமும் பயணப்படுவோம். நம்மவர்களையும் நம்மை சுற்றி இருக்கின்ற மற்ற பிற மக்களையும் நாம் பயணிக்க நாம் துணை செய்வோம். அருள் பெறுவோம் இந்த பலியிலே. ஆமென். சுவைத்து என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே கேட்டிட வேண்டுகிறேன். என்னை உமக்களித்தேன், உந்தன் அன்பை சுவைத்தேன், என்னையே இழந்து விட்டேன். இயேசுவே கேட்டிட வேண்டுகிறேன். அருமையானவர்களை, இணைந்துப்பு கொடுக்கின்ற பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கை செய்கின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை
நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கை செய்கின்றோம். மாட்சிமையோடு அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே புனிதர்கள், வானதூதர்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களிப்போடு ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. உம் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இந்த காணிக்கை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்னர் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி நண்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பு தருகிற கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை நிறைவேற்றிக் கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை நாங்கள் தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உம் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநறை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற 5 காயம் வரம் பெற்ற புனித குரு பியோ மற்றும் புனிதர்கள் அனைவரோடும்
நாங்கள் இலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகனேசு விரும்பிய மேலான இறையரசு மலர அவர் கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருதூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திரு அவையினுடைய ஆழ்ந்த நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து வழிநடத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உறவினுடைய வாழ்த்தை பிறரோடு நாம் பரிமாறுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமது பாவங்களை போக்க தன்னையை நமக்காக கையளித்தவர். இவர் தருகிற திருப்பந்திக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற எல்லாருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பிரியமானவர்களே, தேவத்துக்கு வணிப்போம். இப்பொழுது வழங்கப்படும் தீவிர கருணை பாவசங்கீர்த்தனம் செய்து தங்களை தயாரித்துக் கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கருணை கைகளில் வழங்கப்பட மாட்டாது, நாவில் மட்டுமே வழங்கப்படும்.
தீவினக்கரனை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Your attention please only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who have participated in full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in their respective places and pray silently. Holy Communion will not be given in hands but only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும், தொடர்ந்து தமிழில் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நிறைவேற்றப்படும். காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும், 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும் பேராலய மேல்கோவிலில் நிறைவேற்றப்படும். காலை 8 மணிக்கு கொங்கணியிலும் 9 மணிக்கு மலையாளத்திலும் திருப்பலி விண்மீன் ஆலயத்தில் நிறைவேற்றப்படும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பிடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜெப ஊற்று ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. Mass in Tamil, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Konkani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be opened from 7 a.m. to 9 p.m. and Adoration Chapel also will be opened for the people from 6 a.m. to 8 p.m. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers, and for your spiritual needs. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம்முடைய அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத புதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இந்த மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய அன்னையினுடைய ஆசீர் பெற நாம் ஜெபிப்போம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்திலே கூடியிருக்கின்ற பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியினால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலிலே தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரைதனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரினில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும்